Question number 3. Exercise 1.6 third sum. Investigate the value of lambda and mu. காலையில பார்த்தாலே ரெண்டு மாடல் சம் தான். lambda and mu வேல்யூ கேக்குறாங்க. The system of linear equation கொடுத்திருக்காங்க. மூணு equations கொடுத்திருக்காங்க. The same. No solution. No solution இருந்துச்சுன்னா lambda and mu வேல்யூ எப்படி இருக்கும்? Unique solution அப்படின்னா lambda and mu வேல்யூ என்ன? An infinite number of solution அப்படின்னா lambda and mu வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க given equation சொல்லுங்க. given சொல்லுப்பா 2x plus 3y plus 5z equal to 7x plus 3y minus 5z equal to 8. 2x plus 3y lambda plus lambda equal to augmented matrix சொல்லுங்க. 2 a plus b equal to 2 3 2 3 5 9 minus 5 2 3 lambda mu. சொல்லுப்பா வழக்கம் போல என்னவா மாத்தணும் ரோய்கள் ஃபார்ம் கொண்டு வரணுமா அப்ப இத மூணு என்ன பண்ணோம் ஜீரோவா மாத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம் எந்தெந்த ரோவை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க R2 7 இருக்கு அங்க 2 இருக்கு 7 2 ஆல்டர்னேட்டிவா மல்டிபிள் பண்ணீங்க சொல்லுங்க 2R2 minus 7R3 மா சேம் நம்பரா சேம் தானே R1 னா சொல்லுங்கப்பா 14 6 minus 10 16 14 21 35 63 சைன் சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ண பார்க்கலாம் மைனஸ் 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 சொல்லுங்க 0 minus 50 minus 3 காமனா இருக்காப்பா இல்ல காமனா இல்ல ஏதோ கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுமா 2 3 பிரச்சனை இருக்காது ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும் மைனஸ் மைனஸ் சொல்லுங்க 0 ஆன்சரே வந்துருச்சு சொல்லுங்க பார்க்கலாம் 2 3 5 9 0 minus 50 minus 45 minus 47 0 lambda minus 5 mu minus 9 equivalent form வந்துச்சாமா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன நோ சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க என்ன அப்ளை பண்ணோம் சொல்லுங்க lambda equal to 5 mu not equal to 9 yes not equal to 9 இந்த இடம் மட்டும் என்ன வரணும் 0 வரணும் இங்க
இது 0வா இருக்கணும், இந்த இடம் not equal to 0. கரெக்டா? அதான ரேங்க் ஈக்குவலா வராது. ஈக்குவலா வரலைன்னா தான் no means no, no means not அப்படி கூட வச்சுங்க. not equal to வந்துச்சுன்னா no solution. புரியுதாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ rank of A equal to 2. rank of A slash B equal to என்ன வரும்? 3 வருமா? அப்ப ரெண்டு ஈக்குவலா? Not equal. Rank of A not equal to rank of A slash B. Therefore, சொல்லுங்க. The system is Consistent. Therefore, The system has no solution. the system has No solution. yes. The next சொல்லுமா second. Unique solution. Second one unique amma. சொல்லுங்க பார்க்கலாம். Not equal to 5. எல்லாம் ஆன்சர் பார்த்து சொல்லிட்டீங்களா? கவனி, இந்த இடம் என்ன பண்ணணும்? நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இது எப்படினாலும் பிரச்சனை கிடையாது. இங்க மியூ மைனஸ் 9ங்கிறது எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்க நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாவே நமக்கு என்ன கிடைக்கும்? ரேங்க் ஈக்குவலா கிடைக்கும். புரியுதா? அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலா கிடைக்கும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கிடைக்கும்? லாம்டா Not equal to 5. yes, lambda Not equal to 5. mu. இங்க எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். அதனால mu belongs to real number. சொல்லுங்க அப்போ rank of A equal to rank of A slash B equal to 3 equal to number of System is consistent. சொல்லுங்க பார்க்கலாம். Therefore, The system is consistent. The system has unique solution. the next third one amma. சொல்லுங்க. Rank equal to 5. Mu ரேங்க் ஈக்குவலா இருக்கணும், ஆனா அன்னோன்ஸை விட லெஸ்ஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? 0 வந்தாதான் ரேங்க் குறையும் அண்ட் என்ன பண்ணும்? ஈக்குவல்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? லாம்டா ஈக்குவல் என்னமா பண்ணும்? மியூ ஈக்குவல் டு எஸ். சொல்லுங்க பார்க்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 5 அண்ட் சொல்லுங்க அப்போ ரேங்க் equal to 2. அப்போ less than number of. Therefore, the system is consistent. the system Is consistent. is consistent. The system has infinite number of solutions. அவ்வளவுதான். எழுதிங்க பார்க்கலாம். இது வருஷம் முடிஞ்சது. அவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ். Yes. சீக்கிரம் எழுது பார்க்கலாம். Next homogeneous.
சம் அடுத்து நம்ம எழுதுகிறியா கொஞ்சம் கவனி. நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் பார்ட். கவனிமா. homogeneous system of linear equations. இங்க என்ன பண்ணிருக்கோம்னா கான்ஸ்டன்ட் ஜீரோவா இருக்கும். எல்லா ஈக்குவேஷன்லயும் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சப்போஸ் இங்க பாருங்க, இப்போ x minus y plus 2z equal to 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் த சொல்யூஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். x value 0, y value 0, z value 0வா இருக்கும். அதெல்லாம் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க? ட்ரிவியல் சொல்யூஷன். 0 அல்லாதத நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அந்த ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் கண்டிப்பா அது இருக்கும் எல்லாத்துக்குமே. ஹோமோஜீனியஸ்னு வந்துட்டாங்க. அந்த சொல்யூஷன் என்ன பண்ணும்? x y z வேல்யூ என்ன அது கண்டிப்பா 0வா இருக்கும். another one என்னது? நாம ஃபைண்ட் அவுட் அத ட்ரிவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவனி பேஜ் நம்பர் 43 இருக்கா? அத லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோ. x equal to x1 0, y1 x2 0 and etc xn 0 அப்படினா அத ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்றாங்க. ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. நம்ம காசியன் எலிமினேஷன்ல என்ன நினைச்சிருக்கோம்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ இப்படி இருக்கும். நேம் என்ன கொடுப்போம்? a b கொடுப்போமா? அந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துப்போம்? b அப்படின்னு எடுத்துப்போம். இங்க கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு? எல்லாமே என்னவா இருக்கு? 0 தான் இருக்கு. அதனால அதுக்கு ஓன்னு பேர் கொடுக்குறாங்க. ஓ 0ன்னு சொன்னாங்க சார். ஓ என்ன கொடுக்குறாங்க? அப்ப a/o நம்ம எடுத்துக்கலாம். அதே ருஷ்டி அப்ளை தியரமா இப்ப எப்படி நாம சொன்னோம்ல அதே தான். மோஸ்ட் சொல்யூஷன் என்ன, யூனிக் சொல்யூஷன் என்ன, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன, எல்லாமே நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ருஷ்டி அப்ளை என்ன இருக்கு? ரேங்க் ஈக்குவலா இருந்து அன்னோன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்யூஷன்? யூனிக். அப்ப என்ன சொல்லுவோம்? ட்ரிவியல் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ட்ரிவியல். அதான் வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 42ல கேஸ் 1 கேஸ் 2 கொடுத்துருக்காங்க. ரேங்க் ஈக்குவலா இல்ல அப்படின்னா ரேங்க் ஈக்குவலா இல்லன்னா என்ன இருக்கு? நோ சொல்யூஷன். சொல்யூஷன் இருக்காது இல்லையா? இருக்குமா இருக்காது? இருக்காது. கேஸ் 1 பாருங்க. ரேங்க் ஆஃப் a and rank of a/o is equal to n. புரியுதுங்களா? as unique solution அது என்னவா இருக்கும்? trivial solution ஆ இருக்கும். it is trivial solution கொடுக்கிறோம். இருக்காமா? அடுத்து செகண்ட் கேஸ் less than unknown இருந்துச்சுன்னா நான் trivial solution. rank equal ஆ இருந்து less than unknowns ஆ இருந்துச்சுன்னா as non trivial solution. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சீங்க. இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த லைன் ரொம்ப முக்கியம். trivial solution னா determinant of coefficient matrix not equal to 0 இருக்கா? determinant of a not equal to 0. non trivial solution என்னவா இருக்கும்? determinant 0வா இருக்கும். புரிஞ்சு பாருங்க. நாம மைனர் மெத்தட்னு ஒன்று படிச்சோமா? determinant value 0 வந்தா ரேங்க் என்ன பண்ணும்? ஒன்னு குறையுமா இல்லையா? அப்ப நான் ட்ரிவியல்ங்கும் போது அந்த less than unknowns கொடுத்துட்டான். அப்போ unknowns 3 இருந்தா less than unknowns இருந்தா ரேங்க் என்னவா இருக்கும்? 2 இருக்கும் இல்லனா 1 இருக்கும். அப்ப determinant value கண்டிப்பா என்னவா இருந்திருக்கணும்? 0வா இருந்தா தான நம்ம 1 குறைப்போம். மைனர் மெத்தட்ல அதே கான்செப்ட் தான். நான் பாத்துக்கோ. சம் போலாமா? கவனி. ஏன் பேசுற? எக்ஸாம்பிள்ல இருந்து வந்துடுறேன். எக்ஸாம்பிள் 1.35 ஆமா? சொல்லுமா? எக்ஸாம்பிள் 1.35
சொல்லுங்க பார்க்கலாம். கிவன் சொல்லுங்க. x plus 2y plus 3z equal to 0. 3x plus 4y plus plus 4z equal to 0. 7x plus 8y plus 12z equal to 0. கவனிங்க. இங்க கான்ஸ்டன்ட் டெம்பர் எல்லாமே என்னவா இருக்கு? அப்ப இது என்ன சிஸ்டம்? ஹோமோஜீனியஸா? ஹோமோஜீனியஸ்னு வந்தாவே நம்ம எப்படி சொல்யூஷன் பேசணும்? ட்ரிவியல், நான் ட்ரிவியல். நான் ஹோமோஜீனியஸா என்ன பேசிருக்கோம்? யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அல்லது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஹோமோஜீனியஸ்னு வந்தாவே நம்ம என்ன பேசணும்? ட்ரிவியல், நான் ட்ரிவியல். ட்ரிவியல்னா என்ன கண்டிஷன்? ட்ரிவியல்னா என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ரேங்க் ஈக்குவலா இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் அமௌண்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ட்ரிவியல் சொல்யூஷன்னாவே டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ not equal to 0 not equal to 0. நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? 0 புரியுதா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்டீரியர் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்க எப்படி நாம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம்? a ஸ்லாஷ் b க்கு பதிலா என்ன எழுதணும்? b க்கு பதிலா என்ன எழுதுவோம்? o. சொல்லுங்க. 1 2 3 0 3 4 4 0 நாங்க ரோ ரிடக்ஷன் சொல்லும் போதே என்ன சொன்னேன்? அந்த எக்ஸசைஸ் புரிஞ்சாதான் மற்றதெல்லாம் புரியுன்னு சொன்னா இங்க அதேதான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். நீங்க ஒரு எக்ஸசைஸ் நல்லா படிச்சுக்கிட்டாவே எல்லாமே போடலாம். அது நீங்க உங்களுக்கு தெரியணும். கிராமர் ரூல்னா என்ன, இன்வெர்ஷன் மெத்தட்னா என்ன, காசியன் எலிமினேஷன்னா என்ன, டெஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சினாவே காசியன் எலிமினேஷன் தான். அதுல வந்து ரோச்சி கேப்ல என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ணுவோம். ரோச்சி கேப்ல என்னன்னா அதுதான் நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன், 2 parameter family of solution வரும் அப்படிங்கறத நம்ம அப்படியே தெரியும். ஞாபகம் இருந்தா டக்கு போட்டுடலாம். சரி சொல்லு பார்க்கலாம். இங்க சொல்லுங்கம்மா, எந்த ரோவை சேஞ்ச் பண்ணணும்? சொல்லுங்க. R2 சேஞ்ச் பண்ணணும். சொல்லுப்பா. இங்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ற. இந்த பேப்பர்ல ஒண்ணும் வர மாட்டேங்குது. சொல்லுப்பா. ஜனனி சொல்லுங்க பார்க்கலாம். 3 4 then 3 6 சூப்பர். அது ரெண்டு மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு மீதி அப்படியே விட்டுற வேண்டியதான். காக்காய்க்கு விட்டுரு. சொல்லு. இங்க யாராவது 9 into 3 into 0 3 போட்டுன்னு வச்சுக்கா, மார்க் 0 தான். ப்ரோ சொல்லுங்க. 0 -2 பக்கத்துல சொல்லி தராங்க பாரு. என்னம்மா சொல்லுங்க. அடுத்து சொல்லு. யாரும் சொல்லி தராத. 7 நெக்ஸ்ட் 7 14 21 0 என்ன பண்ணோம்? சொல்லு பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணி 0 -4 -9 நீங்க வேணா மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படியே கூட விடுங்க, பாத்துக்கலாம். ஏன்னா மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறியா? சரி சொல்லு பார்க்கலாம். 1 2 3 0 0 -2 -5 0 0 -4 -9 0
அருணே சொல்லுங்க, எதை ஜீரோ பண்ணணும்? -4 சொல்ல. R3 gives R3 சத்தமா சொல்லுங்க. ஏஜ் மாடல் சொல்லுங்க பார்க்கலாம். 0 -4 வால்யூம் இருக்கிறது குறையுது. -30 என்ன பண்ணோம்? மைனஸ் ஒன்னா சொல்லுங்கம்மா. 0 சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, இது ட்ரிவியலா நான் ட்ரிவியலா நோ சொல்யூஷனா? ஏன் ட்ரிவியல்? இப்ப இதனுடைய ரேங்க் என்னப்பா சொல்லுப்பா? rank of A equal to rank of A plus B equal to 3 equal to Sriya. இந்த B க்கு பதிலா என்ன போடணும்? சொல்லுங்கம்மா. Therefore the system is consistent. The system has unique நான் சொல்லணும். Therefore x equal to 0, y equal to 0, z equal to 0. That's all. புரியுதா? நான் ட்ரிவியல்னா not equal to 0. ட்ரிவியல்னா not equal to 0. ஞாபகம் வச்சுக்கோ. இதை எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனான்னு பார்த்துக்கணும். நீ பாட்டு எல்லா இடத்தையும் சொல்லக்கூடாது. கான்ஸ்டன்ட் பதிலா என்ன இருக்கும்? 0 வரும். புரியுதாமா? நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். 1.36 சொல்லுமா. ரீட் பண்ணுமா. x plus 3y equal to 0. 2x minus y plus 4z equal to 0. X minus 11y plus 14z equal to 0. சொல்லுமா. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்? O 1 3 minus 2 0. 2 minus 1 4 0. 1 minus 11 14 0. நாளைக்கு இந்த மூணு சம்மும் டெஸ்ட்மா. 1.6ல 2 3 எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? கே சம், லாம்டா மியூ கேம்ல ரெண்டு சம், எக்ஸாம்பிள் சம் ஒன்று, எக்ஸைஸ் சம். கரெக்டா படிச்சுட்டு வந்துரு. சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணும் சொல்லு கனிஷ்கா, சொல்லுங்க. எது 0 பண்ணும்? இல்ல இங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க.
-11 சைன் மட்டும் சொல்றதே இல்ல, சிம்பிள் சொல்றதே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணணும் மாத்தி சொல்லுங்க. சதமா R2 சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க. R2 gives R2 minus அந்த பொண்ணே சொல்லிட்டு அமைதியாயிராங்க. 2 சொல்லி கொடுத்துருக்காத. யார் நீ சொல்லி கொடுத்தா? நீ தானே சொல். இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருமா. இதுவும் சேமா இருந்தா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இங்கேயும் நான் 2 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 மல்டிபிள் பண்ணணும். அப்ப அந்த ரோ ஃபுல்லாவே 2 மல்டிபிள் பண்ணணும். அதான் மீனிங். சொல்ல பார்க்கலாம். அனிஸ்கா சொல்லு. 2 minus 1 4 0 2 6 minus 4 என்ன பண்ணோம்? சொல்லுங்க. சரி சொல்லுங்க. -5 சேம் சிம்பிளா இருந்தா என்ன பண்ணணும்? நான் எதுவுமே பண்ணல சார். நான் எதுவுமே பண்ணல சார். என்ன தெரியும்? நெக்ஸ்ட் சொல்லுமா. 1 -7 14 0 1 3 -2 0 0 ஆரம்பிச்சிட்டா. எடுத்த உடனே சைன் சேஞ்ச் பண்ண அதே வந்து 0 -9 சேம் சிம்பிளா ஆட் பண்ணுமா? 16 0 2 is common அப்பா. டிவைட் பண்ணிக்கோ. 0 -7 8 0. இங்க என்ன பண்ணிருக்கோம்? 2 டிவைட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். 1 3 minus 2 0 0 minus 7 8 0 0 minus 7 8 0 சொல்லுமா. R3 சேஞ்ச் பண்ணோம். R3 plus R4 சேம் சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணா 0 ஆயிடும். R3 plus சொல்லுமா. 0 இங்க அப்படியே எழுதிக்கலாமா? 0 -7 8 0 சொல்லு பார்க்கலாம். 0 0 0 அது தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாரும் வாங்குற மார்க் அதை மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க. கர்மா சொல்லுமா. சுபஸ்ரீ சொல்லுங்க. ரேங்க் ஆஃப் A 2 ரேங்க் ஆஃப் A plus O 2 அப்ப less than number of unknowns. என்ன ஆன்சர் வருமோ அந்த சிஸ்டம் இஸ் consistent. The system has one parameter. புரியல. சூப்பர் ஜிடி அருமை. Sir, one parameter. Not trivial.
அது trivial. என்ன மேடம் நான் பாக்கலையா? இல்லையா சொல்ல மாட்டேன் ஆன் டிவைஸ் சொல்லிட்டமா எஸ். இப்ப என்ன பண்ணணும் அவ்வளவுமா y and z. சொல்லுங்க எஸ்3 என்ன பண்ணணும் சொல்லுங்க அந்த நான் ஹோமோஜெனியஸ் என்ன பண்ணுவோம் அதேதான் என்னப்பா சொல்லுமா xy இங்க என்ன பண்ணணும் z க்கு பதிலா t belongs to r சொல்லுங்க பார்க்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுமா சொல்லுமா இங்க இது என்னமா சொல்லுவோம் x இங்க y z சொல்லுங்க -7y -0. இப்போ -7y = -8z ஆமா அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா சொல்லுங்க அப்ப y = 8 z க்கு பதிலா என்னது t/7 இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் 1 3 x + 3y minus 2z சொல்லுங்க பா x plus 3 into சொல்லுங்க 3 into 8t/7 minus 2t = 0 சொல்லுங்க அப்ப x = minus 2t வந்தான போனா பிளஸ் இந்த டேர்ம் வந்தான போனா என்ன ஆயிரும் இந்த டேர்ம் வந்தான போனா minus 3 into 8 எவ்வளவுமா LCM எடுப்பா 14t minus என்ன ஆன்சருங்க புரியல minus 10t/7 that's all எழுதிங்கப்பா